Hello friends, I am Prithvi Sethu. இதுவரைக்கும் Prithvi Sethu சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இசைவாணின்னு ஒரு கேடுகட்ட பொம்பளை ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா. என்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இந்துக்களை குறை சொல்கிறது, மட்டம் தட்டுறது, கேவலமாக பேசுகிறது, சித்தரிக்கிறது, இதுதான் இவங்களுக்கு வேலை. இந்த கவர்மெண்ட்டு தான் இது செய்யுது. முன்னாடி எப்படி தான் கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தினாங்க. யாரும் எதுவும் இந்துக்களுக்கு சொரணே கிடையாது. அதுதான் நிஜம். இந்த ஐயப்ப பக்தர்களெல்லாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்களை கேவலப்படுத்துகிறவங்கள, ஐயப்ப சுவாமியை கேவலப்படுத்துகிறவங்கள, அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் கேவலப்படுத்துகிறவங்கள நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்கள ஓட விட்டுருக்கணும். இந்த மாதிரி வாய் கொடுத்து பாடுற பொம்பநாட்டி மற்ற மதத்தை பாட முடியுமா? பாடுன்னா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? உங்ககிட்டையும் ஒற்றுமை இல்லை. அதனால் ஐயப்ப பக்தர்களே உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி கேடுகட்ட பாடல்களை நீங்கள் தடுக்கலைன்னா இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் நிறைய பாடல்கள் வரும். இது மற்ற மதங்களை பாராட்டி பாடுறாங்க, இந்து மத கடவுளை கேவலமாக பேசுகிறாங்க. அதே சமயத்தில் ஜீசஸை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க. அது பாடுங்க, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய மதத்தோடைய சாமின்னு நீங்கள் நினைக்கிற ஆள், அதை நீங்கள் பாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு எதுக்கு எங்கள் மதத்தை கேவலமாக பாடுறீங்க? அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னா இந்த ஆட்சி இன்னுமே தலை தூக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் செய்யணும். வந்த புதுசில் என்ன செஞ்சாங்க? கோவில் பூரா இடித்தாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது என்ன செய்வாங்க? கோவிலாக போய் விக்கிரகத்தை மடியில் வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சராக ஒரு பையனும் ஏதாவது காரணம் சொல்லி என்ன செய்வாங்க? இந்துக்களை சமாதானப்படுத்துறதுக்கு அலைவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. இந்த பாட்டு பாடின பொம்பளையே ஒன்று இல்லைன்னு பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.